எல்லா புகழும் இறைவனுக்கே. கேப்டன் விஜயகாந்தோடைய பிறந்த நாளை முன்னிட்டு அவருடைய படங்கள் ஒரு 10 படங்கள் எடுத்துக்கிட்டோம்னா, அதில் முதல் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கேப்டன் பிரபாகரன் வரும். ஸோ இந்த படத்தை ஆசியா இப்ராஹிம் ராவுத்தர் தயாரிச்சிருந்தார். ஆர்கே செல்வமணி இந்த படத்துக்கு ஸ்கிரிப்ட் பண்ணியிருந்தார். ராஜராஜன் கேமரா, லியாக்கத் அலிகான் வசனம். லியாக்கத் அலிகானுடைய வசனம் இந்த படத்துடைய வெற்றிக்கு ஒரு மிகப்பெரிய கிட்டத்தட்ட 80% காரணம் சொல்லலாம். மீதி ஒரு 10% இளையராஜா, மீதி 10% தான் ஆர்கே செல்வமணி. ஸோ அந்தளவுக்கு லியாக்கத் காலனுடைய வசனங்கள் வந்து பார்த்திங்கன்னா தேட்டரில் வந்துட்டு அனல் பறக்கும். விஜயகாந்த் பேசுகிற ஒவ்வொரு டயலாகும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அல்டிமேட்டாக இருக்கும். அவருடைய டைரக்ஷனில் கூட விஜயகாந்த் பல படங்கள் நடிச்சிருக்கிறார். உதாரணத்துக்கு பாட்டுக்கு ஒரு தலைவன், ஏழை ஜாதி, பூந்தோட்ட காவல்காரன்லாம் கூட லியாக்கத் அலிகான் ஒர்க் பண்ண படம் தான். அது செந்தில்நாதனுடைய பேர் மட்டும்தான் வந்துச்சு. பட் அந்த ஸ்கிரிப்டை வந்துட்டு உருவாக்கி கொடுத்ததும், அதுக்கு பின்னாடி இருந்து இயக்கம் பண்ணி கொடுத்ததும் லியாக்கத் அலிகான். இது அவரே பல பேட்டிகளில் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இவங்களுடைய கூட்டணியில் வெளியே வந்த படம் ஐவி சினி கம்பைன்ஸ் அப்படிங்கிற இப்ராஹிம் ராவுத்தர் விஜயகாந்துடைய கம்பெனி இந்த படத்தை தயாரிச்சிருப்பாங்க. பெரிய பொருட்செலவில் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60-70 லட்ச ரூபாய்க்குள்ளே தான் அந்த படம் தயாரிப்பு சொல்ல பட்ஜெட் அவ்வளோதான். பட் இந்த படத்துடைய கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்துலேயே வந்துட்டு கிட்டத்தட்ட 8 கோடி ரூபாய்க்கு மேலே கலெக்ட் பண்ணி கொடுத்த ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய படம் அது. இன்றைக்கி இருக்கிற தொழில்நுட்பத்தில் அல்ட்ரா ஹெச்டி 4K தரத்தில் இந்த படத்தை வந்துட்டு ரீரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. டிஜிட்டல் வாய்ஸை பண்ணி தேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா 22ஆம் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. முதல் நாள் கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 80-90 லட்ச ரூபாய்க்கு மேலே கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 500 திரையரங்குக்கு மேலே இந்த படம் ரிலீஸ் ஆகியிருந்தது. ஸோ இன்னும் நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம், போய் பாருங்கள். இன்றைக்கி இருக்கிற தலைமுறையும் சரி, அன்றைக்கி 90ல் வாழ்ந்த தலைமுறையும் சரி, கண்டிப்பாக வந்துட்டு ரசிப்பீங்க. அன்றைக்கி இருந்த தலைமுறையை ரசித்தாங்க, எப்படி ரசித்தாங்களோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய 2K கிட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தை ரொம்ப அழகாக ரசிப்பீங்க. இந்த படத்தில் உள்ள ஆக்ஷன் சீன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்தை தவிர்த்து வேறு யாரும் பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு தான் ஃபைட் சீக்வன்ஸ்லாம் சூப்பராக அமைச்சு கொடுத்துருப்பாரு. இந்த படத்தோடைய மிகப்பெரிய இன்னொரு ப்ளஸ் லியாக்கத் அலிகானையும் தாண்டி அப்படின்னு பார்த்தோம்னா இளையராஜாவுடைய பிஜிஎம். அந்த படத்தை பிஜிஎம் கூட கோட் படத்துலையும் படைத்தலைவர்களையும் பயன்படுத்தியிருப்பாங்க. இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எப்போ கேட்டாலும் புல்லரிக்கும். ஸோ இந்த படத்துடைய கலெக்ஷன் நிலவரம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைய தேதிக்கு இந்த படம் 1 கோடி ரூபாய்க்கு மேலே கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் அன்றைய தேதியில் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா 8 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டு அன்றைக்கி வேறு எந்த சோர்ஸும் கிடையாது. இன்றைக்கி யூடியூப், ஓடிடி எல்லா தளத்துங்களையுமே அந்த படத்தை நீங்கள் இலவசமாக பார்க்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இன்றைய தினத்தில் இந்த படம் 1 கோடி ரூபாய்க்கு மேலே கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கிறது மிகப்பெரிய ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லலாம். இறைவன் நாடினால் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள்.